அதுக்கு என்ன செய்ய முடியும்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தொப்பி கொடுத்துருக்காங்க, விசில் கொடுத்துருக்காங்க, பரிசு பட்டம் கொடுத்துருக்காங்க, குக்கர் கொடுத்துருக்காங்க. என்ன செய்யறது? நாம் தமிழருக்கு மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க, கரும்பு விவசாயி கொடுத்தாங்க, இப்போ ஒரு தனி விவசாயி கொடுத்தாங்க. என்ன செய்யறது? மக்கள் வந்து மக்கள் அவ்வளவு எஜுகேட் ஆயிட்டாங்களா? நீங்க சொல்லுங்க, மக்கள் அவ்வளவு எஜுகேட் ஆயிட்டாங்களா? வாக்கு வாங்கின அளவுன்னு ஒண்ணு வாங்கியிருக்காருல. இங்க சாதாரண மக்களுக்கு அந்த சின்னம் கூட என்னன்னு தெரியல. ஆனா ஜெயிக்கிறாருன்னா அப்ப இது சதி இருக்கு அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. நீங்க வச்சுக்கோங்க வைத்திருச்சு, நீங்க ப்ரூவ் பண்ணணும் சார். ராகுல் காந்தி மாதிரி நீங்க தெரு தெருவா ஊரா நீங்க பேசிட்டே போக வேண்டியதான். ஓட் சோரி ப்ரூவ் பண்ணணும் சார். கோர்ட்டுக்கு போங்க, இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷன் கொடுங்க, அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. எலெக்ஷன் கமிஷன் கரடியா இருக்குது பாஸ், பிரஸ் மீட்டா கொடுக்குறீங்களே, ஒரு தடவை இந்த பக்கம் வாங்க பாஸ். வரவே மாட்டேன், இப்படியே சுத்திட்டு இருக்கிறாரு. அது என்ன செய்யறது? நீங்க கோர்ட்டுக்கு போங்க, ப்ரூவ் பண்ணுங்க. யார் வேணாம், நம்ம நியாயம் கிடைக்கும்ல. பாஜகவை நம்ம கேள்வி கேட்போம், சந்தோஷப்படுவோம். அதை செய்ய மாட்டேன்றீங்க. தேவேந்திரனுக்கு கொடுத்த பேட்டில அவர் எப்படி சொல்லிட்டார்? அவர் தேவேந்திரன் நீதிபதியா? நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்ற, இல்ல எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற, ரெண்டுமே செய்ய மாட்டேன்றீங்க. எல்லாம் இவங்க இப்படி வச்சிருக்காங்கன்றதானே இவங்களோட வாதமா இருக்கு. வச்சுக்கங்க. சிபிஐ எந்த லட்சணத்துல இருந்ததுன்னு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இந்த நீதிமன்ற நியமனங்கள்ல முறைகேடு பண்ணது வந்து யாருங்கிறது தெரியும். இந்திரா காந்தி அவர்கள் வந்து 3வது நீதிபதி ரிசைன் பண்ணிட்டு போனார்.